ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்களுக்கு ஏற்ற ஒர்க் ஃப்ளோவை இயர்ஸ் அண்ட் நாட் பிளான் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஃபைன் டியூன் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த ஒர்க் ஃப்ளோவில் என்னென்ன டூல்ஸ்லாம் செட் ஆகுதோ அதை தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே நம்ம UXUI டிசைன் ஸ்டார்ட் பண்ணிலேருந்து பார்க்கும்போது அந்த ஒர்க் ஃப்ளோவில் அவங்களுக்கு எந்த டிசைன் டூல்ஸோ செட் ஆகுதோ அதை தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஆஸ் அ டிசைனர் ஆர் அட்லீஸ்ட் ஆஸ் அன் எம்ப்ளாயி நீங்கள் அதை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அப்படி நிறைய கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு டிசைன் டூல் தான் Adobe XD. இந்த வீடியோவில் நீங்கள் Adobe XD டிசைன் பண்ண தேவையான எல்லா விஷயங்களும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், அதை லெஸ் காம்ப்ளிகேட்டட் ஃபீச்சர்ஸை நீங்களே கற்றுப்பீங்க Adobe XDயில். வென் கம்பேர்ட் டு அதர் டூல்ஸ் Adobe XD கொஞ்சம் ஈஸி தாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கைஸ், நீங்கள் உங்கள் டிசைன் ஸ்கில்ஸை லெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம டிசைன் ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே ஒரு டிசைன் டூல் நான் கற்றுத்தரேன்னா ஆர்ட்போர்டில் தான் நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இதுலேயும் நான் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த டிசைன் பண்ணாலுமே ஆர்ட்போர்டில் தான் நீங்கள் செய்வீங்க. ஸோ அந்த ஆர்ட்போர்டு Adobe XDயில் எங்கே இருக்குன்னா, இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆர்ட்போர்ட். இங்கே வந்து ஐஃபோனில் இருக்கிற ஸ்க்ரீன் சைஸஸ், அதுக்கப்புறமா ஆண்ட்ராய்டு டிவைசஸில் இருக்கிற ஸ்க்ரீன் சைஸஸ்லாம் இருக்கும். நீங்கள் எது அப்புறமா இங்கே டேப்லெட்டும் இருக்கும், டெஸ்க்டாப்போட சைஸஸும் இருக்கும். அதுக்கப்புறமா சோஷியல் மீடியாவில் ஏதாச்சும் டிசைன் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் ஆட்ஸ் டிசைன் பண்ணுறீங்கன்னா அதுவும் நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஆப்பிள் வாட்சஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சூஸ் பண்ணுறேன்னா இதோ அதோட ஆர்ட்போர்ட் இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த ஆர்ட்போர்டோட செட்டிங்ஸ் அதெல்லாம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து வித் அண்ட் ஹைட்டு, இதுக்கப்புறமா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கன்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது லாக் நான் லாக் பண்ணிக்கலாம். இது என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு லாக் பண்ணிட்டு இருக்கும்போது சேஞ்ச் பண்ணுறீங்க டு 200 அப்படின்னா, இந்த 200க்கு இங்கே என்ன வேல்யூ சேஞ்ச் ஆகணுமோ அது சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி லாக் பண்ணாத போது அப்படி பண்ணிங்கன்னா, ஹைட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஹைட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், வித் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து இது ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகலாக மாற்றிக்கலாம். அந்த 2 ஆப்ஷன் இங்கே இருக்குது. இதுதான் கைஸ் ஆர்ட்போர்டோட செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அதை நீங்கள் ரீசைஸ் பண்ணுறதுனா மேனுவலாகவும் இங்கே பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஹைட் அண்ட் வித் வச்சு இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நீங்கள் இப்படியும் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து உங்களோட ஷேப் டூல்ஸ் இருக்குது, ஸ்கொயர், அதோட செட்டிங்ஸும் இங்கே இருக்குது. அதே தான். அந்த இந்த 4 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 4 கார்னர்ஸில், அதுதான் ரவுண்டட் கார்னர்ஸ். நீங்கள் இங்கேயும் ரவுண்டட் கார்னர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் இண்டிவிஜுவல் கார்னர்ஸ் நான் ரவுண்டட் கார்னர்ஸ் மட்டும் கொடுக்கணும், மிச்சத்துக்கு எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே பக்கத்தில் இது கொடுத்திங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு 0, இந்த இடத்துல எனக்கு 0ன்னு சொல்லிட்டிங்கனாலும் அதுவும் இங்கே அட்ஜஸ்ட் ஆகிடும். அண்ட் சர்க்கிள், அதே சர்க்கிளோட செட்டிங்ஸ் என்னென்னா, சர்க்கிள் அப்படியே தான், இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதோட ஹைட்னு பற்றி நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். அதோட செட்டிங்ஸ் தான். அண்ட் இதுக்கு ஆங்கிள்ஸ் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஸ்கொயருக்குள்ள அதோட ஆங்கிள்ஸ் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ட்ரையாங்கிள், அதோட ஆங்கிள்ஸ் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஹைட் அண்ட் வித் என்ன, அதோட எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் என்ன. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்தீங்கன்னா இது எத்தனை சைட்ஸ் ஆஃப் ஆங்கிள் வேணுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து 8 கொடுக்குறீங்களேன், 8 வரும். இல்லை பென்டகான் கொடுக்கணுன்னா 5 கொடுங்க, பென்டகான் வரும். ட்ரையாங்கிள் மட்டும் போதுன்னு நினச்சிங்கன்னா 3 கொடுங்க. சிம்பிள், அவ்வளோதான். அண்ட் அதுக்கும் நீங்கள் ரவுண்டட் கார்னர்ஸ் வச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்க பாருங்க ஆப்ஷன்ஸ். அண்ட் இது லாஸ்ட் ஷேப் டூல் வந்து லைனோட திக்னஸ் வந்து நீங்கள் இந்த பார்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அது சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அது சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த ஸ்கொயர் எட்ஜஸ் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் அதுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இது எனக்கு டேஷஸாக வேணும்னா சைஸ் பக்கத்தில் இருக்குது டேஷஸ். நீங்கள் அது எந்த மாதிரி செட்டிங்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோ கேப் கொடுக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணலாம், கஸ்டமைசபிள் தான். ஓகே, இப்போது கலர்ஸ் எப்படி இதில் ஆட் பண்ணலாம், கலர்ஸ் எப்படி இதை Adobe XDயில் யூஸ் பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம். கலர்ஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் எலமெண்ட் டிசைன் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் அந்த கலர்ஸ் ஆப்ஷன் வரும். இந்த ஃபில் ஆப்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் கொடுத்து டிஃபால்ட்டாகவே ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் செக்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வந்து நீங்கள் ஹெக்ஸ் கோடாக இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இல்லை RGB HSP கொடுக்குறதாலும் இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறமா அதோட ஒபாசிட்டி எவ்வளோ இருக்கணும்னு நீங்கள் இங்கே டிசைட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அதோட கலர் ஸ்பெக்ட்ரம்ஸ் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த கிரேடியன்ட் வேணும்னு சொன்னிங்கன்னா சாலிட் கலர்ஸ்னு ஒரு ட்ராப் டவுன் மெனு இருக்கா, அது கிளிக் பண்ணிங்கன்னா லீனியர் வரும், ரேடியல் கிரேடியன்ட் வரும், ஆங்குலர் கிரேடியன்ட் வரும். நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் லீனியர் கிரேடியன்ட், இது வந்து ரேடியல் கிரேடியன்ட், அதுக்கப்புறமா இது வந்து ஆங்குலர் கிரேடியன்ட். அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் இந்த
சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த ஸ்டோக் வந்து இதோ இருக்குது. அந்த ஸ்டோக்கோட சைஸ் இங்கே இருக்குது. அந்த ஸ்டோக் உள்ளே வேணுமா வெளியே வேணுமா இல்லை சென்டரில் வேணுமான்றது நீங்கள் இந்த 3 ஆப்ஷன்ஸ் வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டோக் வந்து ரவுண்டடாக இருக்கணுமா இல்லை ஸ்கொயராக இருக்கணுமா அப்படின்றதும் நீங்கள் இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். பார்டர்ஸில் வந்து உங்களால் சாலிட் கலர்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும். கிரேடியன்ட் Adobe XD வைக்க முடியாது. அண்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஒப்பாசிட்டியும் நீங்கள் வந்து அப்பியரன்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும் ரைட் சைடில், அதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒப்பாசிட்டி, ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஒப்பாசிட்டிஸும். அதுக்கப்புறமா இந்த பிளெண்ட் மோட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த அப்பியரன்ஸுன்ற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து ஒப்பாசிட்டி இருக்குமா, அது கீழே வந்து இந்த பிளெண்ட் மோட்ஸ் இருக்கும். டார்க் அண்ட் மல்டிப்ளை, கலர் பர்ன், லைட்டன், இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் டிசைனில் இருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் வெர்டிக்கலாக ஃப்ளிப் பண்ணுறது, ஹாரிசான்டலாக ஃப்ளிப் பண்ணுறது, இதெல்லாமே அந்த ஹைட் அண்ட் வித்துக்கு கீழே இருக்கும். அண்ட் இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லித்தரேங்க உங்களுக்கு, முக்கியமான செட்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்க்ரோலிங், அதுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரோலிங் எலமெண்ட்டாக மாற்றணுன்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த XY ஆக்சிஸ் இருக்குல்ல, அந்த நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ண எலமெண்ட்டோட XY ஆக்சிஸ் கீழே இந்த 3 விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கிற எலமெண்ட்டை ஸ்க்ரோலிங் எலமெண்ட்டாக மாற்றும். இப்போ வந்து நம்ம ஹாரிசான்டலில் தானே ஸ்க்ரோல் பண்ணணும், ஸோ அதனால் நம்ம ஹாரிசான்டல் ஸ்க்ரோலிங் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஆர்ட்போர்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெசென்ட் பண்ணி பாருங்கள், ஸ்க்ரோலிங் எலமெண்ட்டாக இருக்கும். எடுத்துட்டிங்கன்னா அது நார்மல் பொசிஷனுக்கே வந்துடும். அண்ட் நீங்கள் குரூப்பாக செலக்ட் பண்ணிட்டு ஆரோ அந்த கார்னரில் போய் ஹவர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். Ctrl+D இல்லை Command+Dன்னு கொடுத்திங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்க முடியும் உங்களால். அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு வர்டிக்கல் ஸ்க்ரோலிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன், அந்த ஆர்ட்போர்டு என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி அது போய் உட்காந்துரும். இதுதாங்க ஸ்க்ரோலிங் எலமெண்ட்ஸ். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, ஸ்க்ரோலிங்கில் எல்லா பக்கமும் ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி, இப்போ நீங்கள் மேப் இந்த மாதிரி ஏதாச்சும் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து லாஸ்ட் ஆப்ஷன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்க முடியும். அதையும் நம்ம பார்த்துடலாம். எந்த பக்கம் வேணால் உங்களால் ஸ்க்ரோல் பண்ணிக்க முடியும், அந்த ஆப்ஷன் அங்கே இருக்குது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு எலமெண்ட் டிசைன் பண்ணிட்டீங்க, நீங்கள் சும்மா டம்மியாக தான் டிசைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு டைம் இல்லை, அப்போ வந்து எனக்கு அதே எலிமெண்ட் இன்னொரு வாட்டி என்னால் டிசைன் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிட்டு போகலாமே எதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதையும் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணாலும் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் Adobe XD அதெல்லாம் தேவையில்லை கைஸ். எந்த எலமெண்ட்டை உங்களுக்கு இந்த மாதிரி ஹாரிசான்டலாவோ இல்லை வெர்டிக்கலாவோ மல்டிபிள் டைம்ஸ் வேணுமோ குறிப்பிட்ட ஸ்பேஸிங்கில், அதுக்கு வந்து நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிப்பீட் கிரிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அலைன்மெண்ட் செக்ஷனுக்கு கீழே ரிப்பீட் கிரிட்னு ஒன்று இருக்கும், அது நீங்கள் கொடுங்க. கொடுத்தோன்னே எந்த பக்கம் உங்களுக்கு அந்த இது வேணுமோ அந்த பக்கம் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், அப்படியே வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கீழே வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கிரிட் லேஅவுட் ஃபார்மேட் பண்ணுறீங்க, கிரிட் லேஅவுட் ஏதாச்சும் கேலரி மாதிரி டிசைன் பண்ணுறீங்க, கிரிட் லேஅவுட் பண்ணி பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேசிங்ஸை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணலான்னா, இப்படி நீங்கள் ஹவர் பண்ணால் ஒரு பிங்க் லைன் வருதா, அது நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா அதே மாதிரி வெர்டிக்கலாக பண்ணாலும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு கார்டையும் உங்களால் இண்டிவிஜுவலாக எடிட்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கு நீங்கள் ஸ்க்ரோலிங் எலமெண்ட்ஸும் ஆட் பண்ண முடியும் உங்களால். வெர்டிக்கலாவோ ஹாரிசான்டலாவோ இல்லை வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் எல்லாமே கம்பைன் ஆன மாதிரி ஒரு ஸ்க்ரோலிங் எலமெண்ட் உங்களால் போட முடியும். இது ஒரு மிகப்பெரிய ஃபீச்சர்ஸ் கைஸ், ரெவல்யூஷனரி ஃபீச்சர்ஸ் Adobe XDயில். இந்த ஸ்க்ரோலிங் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ரிப்பீட் கிரிட்லாம் ரொம்ப ரெவல்யூஷனரி ஒரு ஆப்ஷன் இதில். அண்ட் நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதை காம்பனண்ட்டாக மாற்றணுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துலேயே நீங்கள் வந்து காம்பனண்ட் கொடுக்கலாம், இல்லை Command K இல்லை Control Kன்னு நீங்கள் கொடுக்கலாம். இது காம்பனண்ட் வந்து தனி பெரிய வீடியோவே போடலாம் கைஸ், அவ்வளோ விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. நான் எப்படி டிஃபால்ட்டாக உங்களை ஆட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லித்தரேன். செலக்ட் பண்ண இந்த க்ரீன் கலரில் வரதெல்லாம் காம்பனண்ட்டாக ஆட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் இந்த க்ரீன் இருக்குல்ல, இந்த டைமண்ட் ஃபில்டாக இருந்தால் அதுதான் பேரண்ட் காம்பனண்ட். நீங்கள் வந்து சைல்டு எடுத்திங்கன்னா அந்த டைமண்ட் இங்கே ஃபில்லாக இருக்காது. அந்த சைல்டு வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து டாக்குமெண்ட் ஆக்சஸில் இங்கே அந்த காம்பனண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேரண்ட்டில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அது வந்து சைல்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். இது வந்து மிடில் அலைன்மெண்ட், இது வந்து டாப் அலைன்மெண்ட், அதுக்கு மாதிரி வந்து பாட்டம் அலைன்மெண்ட், இது வந்து லெஃப்ட்டு, சென்டரு, ரைட்டு. இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது உங்களுக்கு. அண்ட் இந்த பூலியன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இந்த ரிப்பீட் கிரிட் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதுதான் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் Adobe XD இன்னொரு முக்கியமான நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் என்னென்னா, எந்த எலிமெண்ட்டை நீங்கள் பக்கத்தில் எடுத்துன்னு போனாலும்
ஆர்ட்போர்டில் இருக்கோ இல்லையோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும். மற்ற டூல்லலாம் வந்து நீங்கள் ஆல்ட்டோ இல்லை ஆப்ஷனோ கிளிக் பண்ணி எதோட டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்க்கணுமோ அதில் நீங்கள் உங்கள் மவுஸை வச்சா தான் சொல்லும். பட் இதில் ஆட்டோமேட்டிக்காக அதை டிஸ்டன்ஸ் சொல்லிடும். அண்ட் இதோட எஃபெக்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது பாருங்கள். இன்னர் ஷேடோ எஃபெக்ட்ஸு, ட்ராப் ஷேடோ எஃபெக்ட்ஸு, பேக்ரவுண்ட் பிளர், ஆப்ஜெக்ட் பிளர், இது எல்லாமே இங்கே இருக்குது. வேணும்னா நீங்கள் அன்செக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயுமே டிஃபால்ட்டாகவே பார்டர்ஸ் வரும். வேணும்னா நீங்கள் அன்செக் பண்ணிக்கலாம். கலர் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்கொயர் போடலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கொயர் போட்டு முடிச்சிட்டிங்க. அப்போவும் இந்த ஆரோ அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எது பண்ணாலுமே அது தான் வரும். நீங்கள் இதை நவுத்தணும்னு நினச்சாலும் அதே தான் வரும். இதை எடிட் பண்ணாலும் நினச்சாலும் அதே தான் வரும். அதுக்கு வந்து நீங்கள் லெட்டர் வி அதை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அது நார்மல் ஆரோவாக மாறிடும். இந்த ஷேட் டூல்ஸ் கீழே வர டூல் வந்து பென் டூல், அதை வந்து நீங்கள் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட்டோட ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன ஃபாண்ட் வேணுன்றது நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது என்ன சைஸில் இருக்கணுன்றது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது என்ன வெயிட்டேஜில் இருக்கணுன்றது நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மீடியமாக இல்லை போல்ட் இட்டாலிக்கா எல்லாமே நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதோட லைன் ஸ்பேஸிங், அதுக்கப்புறமா இண்டிவிஜுவல் லெட்டர்ஸோட ஸ்பேஸிங் அதெல்லாம் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல் கேப்ஸில் இருக்கணுமா, இல்லை ஃபுல் ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணுமா, இல்லை ஸ்டார்டிங் மட்டும் கேப்ஸில் இருக்கணுமா, சூப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கும்போது சப்ஸ்கிரிப்ட்லாம் இருக்கும்ல, அதோட ஆப்ஷன்ஸில் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் யூஆர்எல் கொடுக்கணும், ஏதாச்சும் லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் யூஆர்எல் இருக்கா, அங்கே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா அதே தான் இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கு பார்டர்ஸ் கொடுக்கனாலும் இங்கே கொடுத்துக்கலாம் நீங்கள். ஏன்னா அந்த பார்டர்ஸ் வந்து வெளியே இருக்கணுமா, ரவுண்டடாக இருக்கணுமா, அதெல்லாம் நீங்கள் இங்கே செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு எத்தனை டேஷஸ் இருக்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணலாம். நீங்கள் இதுலேயும் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் இது நீங்கள் கொஞ்சம் ஹவர் பண்ணிங்கன்னா இந்த ரவுண்டட் ஆரோ வருது பார்த்தீங்களா, கர்வ்டாக, அதை நீங்கள் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த ஆங்கிள்ஸ் அதோட செட்டிங்ஸ்லாம் யூஸ்வலாகவே இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற அந்த பேனலில் வரும். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கெலாம் கூட நீங்கள் ட்ராப் ஷேடோ இந்த எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளகன் ஆப்ஷன் வந்து கடைசி ஆப்ஷன். அதுக்கப்புறம் தான் லேயர்ஸ், என்னென்ன ஆர்ட்போர்ட், என்னென்ன எலமெண்ட்ஸ் இந்த ஒர்க் ஸ்பேஸில் வச்சுருக்கீங்களோ அதில் எல்லா விஷயமும் இங்கே வந்துடும். அதுக்கப்புறமா இது வந்து லைப்ரரி, ஏதாச்சும் காம்பனன்ட்ஸாக மாற்றி ஏதாச்சும் ஆசட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் இங்கே வரும். அது எப்படி ஆட் பண்ணலான்னா, இப்போ இது ஏதோ ஒரு எலமெண்ட் தானே, இதோட கலர் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டு கலர் ஆசட் இருக்கா, அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கலர் ஆசட் இங்கே வந்துடும். அதே மாதிரி கிரேடியண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ரைட் கிளிக் கொடுத்து ஆட் டு கலர் ஆசட் கொடுத்திங்கன்னா அது இங்கே வந்துடும், கிரேடியண்ட்டாகவே வந்துடும். அண்ட் அதை நீங்கள் வந்து அதோட நேமை நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கலரை நீங்கள் எடிட் பண்ணணுன்னா அதே மாதிரி ரைட் கிளிக் கொடுத்து எடிட்னு கொடுத்திங்கன்னா இங்கே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ அப்பாசிட்டியில் இருக்கணும், அது என்ன கலரில் இருக்கணும், ட்வீக் பண்ணுறதுனா ட்வீக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டைல் இருக்குல்ல, இந்த ஸ்டைல் ஆஃப் டெக்ஸ்ட், இதை நான் வந்து ஒரு ஆசட்டாக மாற்றணும்னு நினச்சா கூட மாற்ற முடியும். அதே மாதிரி ரைட் கிளிக் கொடுங்க, ஆட் கேரக்டர் ஸ்டைல் டு ஆசட்ஸ்ன்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆகிடும். நீங்கள் அதோட நேமை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ரைட் கிளிக் கொடுத்து எடிட்னு கொடுத்திங்கன்னா உங்களால் இந்த என்ன கலரில் இருக்கணும், என்ன லைன் ஸ்பேஸிங்கில் இருக்கணும், என்ன இண்டிவிஜுவல் டெக்ஸ்டோட ஸ்பேஸிங்ஸில் இருக்கணும், அது கேப்ஸ்லேருந்து ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குமா, எந்த வெயிட்டேஜில் இருக்கணும், அது எல்லாமே நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி நான் டிசைன்ஸ் ஒன்றே எழுதுகிறேன். நீங்கள் சும்மா டைப் அவுட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேரக்டர் ஸ்டைலில் வந்து இதை கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும், கலரோடு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி தான் செய்யணும். அண்ட் ஏதாச்சும் காம்பனண்ட் நீங்கள் ரெகுலராக ஒரு ஸ்க்ரோலிங் எலமெண்ட் செஞ்சு வச்சுருக்கீங்க, இதுதான் அதுக்கான டிசைன் அப்படின்னா அதை நீங்கள் வந்து கமாண்ட் ப்ளஸ் கே கொடுத்து இல்லை கண்ட்ரோல் ப்ளஸ் கே கொடுத்து நீங்கள் காம்பனண்ட்டாக மாற்றிக்க முடியும். அந்த காம்பனண்ட் வந்து இங்கே வந்துடும். உங்களால் இப்போ வீடியோஸும் போட முடியும். பட் இது ப்ரீமியம் வெர்ஷன், இது ஃப்ரீ வெர்ஷன். நான் XD ஃப்ரீயாக இருக்கும் போதே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அந்த ஆசட்ஸ்லாம் நீங்கள் எப்படி தான் ஆட் பண்ணணும். அண்ட் லைப்ரரி நீங்கள் சர்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோட்டோடைப் பற்றி பார்க்கலாம். ரைட் சைட் கார்னரில் போனீங்கன்னா டிசைன் பக்கத்தில் ப்ரோட்டோடைப் டேப் அண்ட் ஷேர் டேப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரோட்டோடைப்னு கிளிக் பண்ணுங்கள். ப்ரோட்டோடைப்னு கிளிக் பண்ண பிறகு இந்த சைடு வந்து இங்கே எல்லா பேனல்ஸுமே மாறி இருக்கும். ஸோ பேசிக்காக எல்லா டூல்ஸில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் ஒரு எலமெண்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரீனுக்கு ப்ரோட்டோடைப் பண்ண முடியும், கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்க்ரீனோட கனெக்ட் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி தான். ஸோ இதை கனெக்ட் பண்ண பிறகு இந்த இடத்துல வந்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் ட்ரிகர் கொடுத்தா அந்த ட்ரான்சிஷனோ ஏதோ நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டேப், ட்ராக், அதுக்குமா வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தா கூட இது மாறணுமா அப்படின்றத கூட நீங்கள் இங்கே சொல்லலாம். அண்ட் தென்
இங்கே வந்து எந்த டைப் ஆஃப் ட்ரான்சிஷன் ஆட்டோ அனிமேஷனா இல்லை ஜஸ்ட் ஹைப்பர் லிங்க்கா ஓவர்லேனா பாப்அப்ஸ் மாதிரி இல்லை ஸ்க்ரோல் டூவா அந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அது டேரெக்டாக எந்த ஸ்க்ரீனுக்கு ட்ரான்சிஷன் நடக்குதுன்றதை இங்கே அது சொல்லிடும். அண்ட் இது எந்த மாதிரி நடக்கணும், ஈஸ் அவுட்டா, ஈஸ் இன் அண்ட் அவுட்டா, இல்லை பவுன்ஸா, அதெல்லாம் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ரான்சிஷனோட டியூரேஷன் வந்து நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஆக்ஷன் வந்து ஏதாச்சும் வாய்ஸ் கமாண்ட் கொடுத்துருக்கீங்க, ஏதாச்சும் ஆடியோ ப்ளேபேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரான்சிஷனில் வந்து ஸ்பீச் ப்ளேபேக்குன்னு ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்க, இல்லை ஆடியோ ப்ளேபேக் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபைலை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய ஸ்க்ரோல் பண்ணுற எலமெண்ட்ஸ் ஒரு ஸ்க்ரீனில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி நிறுத்துறீங்களோ அதே தான் இன்னொரு ஸ்க்ரீன்லையும் கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து ஃபிக்ஸ் பொசிஷன் ஸ்க்ரோலிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி பார்க்குறதுக்கு எந்த ஆர்ட்போர்டு வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே மேலே ப்ரெசென்ட்னு பட்டன் இருக்கா அதை நீங்கள் ப்ளீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெசென்ட் ஆகும். ரொம்ப பேசிக்காக இதாங்க ப்ரோட்டோடைப். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் நிறைய வர்டிக்கல் எலமெண்ட்ஸ் வச்சு டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஸ்க்ரீன்லனா நீங்கள் இப்படி இந்த ஆர்ட்போர்டை நீங்கள் பெருசாக்கும் போது இந்த இடத்துல ஒரு லைன் வரும். இது என்ன குறிக்குதுன்னா இந்த இடத்துல தான் ஆக்சுவல் டிவைஸோட ஸ்க்ரீன் இருக்கும், அதுக்கு மேலே போகிறது எல்லாமே ஸ்க்ரோலிங் எலமெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு அது மென்ஷன் பண்ணுது. அவ்வளோதான். நீங்கள் ஒரு கஸ்டம் ஆர்ட்போர்ட் செய்கிறீங்கன்னா அப்போ வந்து நீங்களே இதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணிட்டீங்க, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா எந்த ஆர்ட்போர்ட் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு கமாண்ட் இ இல்லை கண்ட்ரோல் இ கொடுங்க, டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். எந்த ஃபார்மேட்டில் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அது எந்த சைஸில் இருக்கணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஐ திங்க் அவ்வளோதான் கைஸ். நான் பேசிக்காக உங்களுக்கு Adobe XD தேவைப்படுற எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் வந்து காம்பனண்ட், அதுக்கப்புறமா ரெஸ்பான்சிவ் ரீசைஸ், இதை இருக்குது பாருங்கள், ரெஸ்பான்சிவ் ரீசைஸ் அண்ட் ப்ரோட்டோடைப், இதெல்லாமே ஒரு தனி டாபிக். நான் இதை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா பேசினே இருக்கலாம், அந்த அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு Adobe XDயோட ப்ரோட்டோடைப், காம்பனன்ட்ஸ், ரெஸ்பான்சிவ் ரீசைஸ் இதெல்லாம் நீங்கள் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி டெடிக்கேட்டட் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நான் இப்போ சொன்ன எல்லா விஷயமே ஷுட் கெட் யூ ஸ்டார்டட் யூஸிங் Adobe XD கைஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது, ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் சொல்கிறதுக்கு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஏதாச்சும் கேட்டால் தான் அதை என்னால் கிளாரிஃபை பண்ண முடியும் கைஸ். ஸோ எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, அது கிளாரிஃபை இட் ஃபார் யூ. Adobe XDயில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் நான் டாபிக்ஸ் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் கவர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். சியர்ஸ், என்ஜாய்.